வெல்கம் பேக் டு கனா ஃபேஷன்ஸ். இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 11ல பானி ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சில்க் த்ரெட்டும் 14 நம்பர் நீடிலும் எடுத்திருக்கேன். ஒரு பேட்டர்ன் வரைகிறேன். அது வந்து W மாதிரி எம் மாதிரி ஒரு பேட்டர்ன். இதான் பானி ஸ்டிச்சுக்கான பேட்டர்ன். வளைஞ்சு போடணும். நம்ம வந்து மாதிரி வரும் தமிழில், அந்த மாதிரி போட்டுக்கணும். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கிறேன். சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து அந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த பேட்டர்னில் தான் வரைவோம். அப்படின்னு வளைஞ்சு வரும். இப்போ அடியிலேருந்து நூலை மேலே எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் தான் போடுறோம். கிட்ட போடுறோம். அதுக்கு பேர் தான் டாட் ஸ்டிச். டாட் ஸ்டிச்னால் கிட்ட அதே செயின் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போடுவோம். அதான் டாட் ஸ்டிச்சு. பார்க்கும்போது கிட்ட டாட் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ டாட் ஸ்டிச்சு அந்த இதை நெருக்கமாக அந்த லைன் மேலேயே பேட்டர்ன் மேலேயே போட்டால் நம்மளுக்கு பானி ஸ்டிச் வந்துடும். பானி ஸ்டிச்சுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுக்கோங்க. அதுவும் இந்த வளைஞ்ச பேட்டர்ன் தான் எப்பவும் காமன் பேட்டர்ன், அதை தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக கிட்ட டாட் ஸ்டிச் போட்டுவாங்க. எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் மாதிரி இந்த பேட்டர்ன் போட்டு இதை கிட்ட டாட் ஸ்டிச் போட்டோம்னா அது பேர் இந்த பானி ஸ்டிச். இதுதாங்க. கிட்ட டாட் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். அந்த லைன் வரைஞ்சது மேலேயே நம்ம கோடு பேட்டர்ன் வரைஞ்சது மேலேயே போட்டுட்டு வரோம். நல்லா கிட்ட வரும்போது தான் அந்த கேர்வாக இருக்குது பாருங்கள், அந்த ஷேப் வரணும். ஷேப் வர்றதுக்காக நம்ம டாட் ஸ்டிச் போட்டால் தான் இந்த ஷேப் வரும். கிட்ட வளைச்சிடணும் அந்த பேட்டர்னையும். ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் பெருசாக போடுங்க. இப்போ நல்லா க்ளோஸராக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா டாட் ஸ்டிச் கிட்ட போட்டிருக்கோம். ஸோ வளைவு நல்லா நீட்டாக வந்திருக்கு. அந்த டாட் ஸ்டிச்சோட அந்த இது பள்ளம் தெரியுது பாருங்கள். ஸோ கிட்ட போடுறதுனால அந்த வளைவு நல்லா வருது. அதோட இந்த பேட்டர்ன் எப்போவுமே பானி ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி வளைஞ்ச பேட்டர்ன் தான் போடுவாங்க. W மாதிரியும் எம் மாதிரியும் ஷேப்பில் வரும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுங்க. ஸோ எந்த இது ஃபில் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி வளைஞ்சு எம் மாதிரி W மாதிரி போட்டு நம்ம முடிச்சிடணும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். எந்த இதுக்கும் காமனாக இதை போட்டுடலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயும். இப்போ முடிக்க போகிறவங்க எண்டு நாட் போட்டு எப்போது அஸ்யூஷுவல் ஆரி நாட் எண்டு போட்டு முடிச்சிடுறோம். பாருங்கள், முடிச்சாச்சு. இதுதான் ஆரி எம்ப்ராய்டரியில் பானி ஸ்டிச் அல்லது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ அதே பானி ஸ்டிச்சை ஒரு ஷேப்பில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். அதுக்கு அவுட்டர் லைன் ஒரு சரியில் போட்டிருக்கேன். உள்ளே இந்த பானி ஸ்டிச்சோட பேட்டர்னை வரைஞ்சிட்டேன். ஒரு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நான் அந்த பேட்டர்ன் மேலேயே டாட் ஸ்டிச் போட்டு பானி ஸ்டிச்சால் ஃபில் பண்ணுறேன். இதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறோம். அடியிலேருந்து நூலை மேலே எடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த பேட்டர்ன் மேலேயே போட்டுட்டு வரோம். ஸோ ரேண்டமாக நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம். எந்த ஷேப்பாக இருந்தாலும் இந்த பேட்டர்ன் வளைஞ்சு அதை MW ஷேப்பில் ஒரு ஃபில்லிங் ஃபார்மேட்டில் வரணும். அந்த ஷேப்பு போட்டால் தான் லாங்லேருந்து பார்க்க லுக் இருக்கும். அதோட இது வந்து ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலில் வந்து க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் ட்ரெஸ் மெட்டீரியல்னால் லைட் க்ரீன் கலரில் இந்த பானி ஸ்டிச் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக அந்த லாங்லேருந்து பார்க்கும்போது அந்த லைட் ப்ளூ கலர் ஒரு லேயர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த கலர் எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு லைட் கலர்னால் டார்க் கலர் த்ரெட் எடுத்து பானி ஸ்டிச் போடுங்க. டார்க் கலர்னால் லைட் கலர் த்ரெட் எடுத்து பானி ஸ்டிச் போடுங்க. ஆனால் சேம் கலர் போடணும். ப்ளூனா ப்ளூ, அதே ப்ளூ கலர். அந்த ரோஸ்னால் அதே பிங்க் கலர், பிங்க்னா லைட் பிங்க், அந்த மாதிரி அதே கலர் சேம் கலர் த்ரெட்டில் போட்டிங்கன்னா பானி ஸ்டிச் ஒரு லேயர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த பேஸை நம்ம போடுற டிசைனை தூக்கி கொடுக்கும். நம்ம மேலே ஒரு டிசைன் பூவோ ஃப்ளாரோ போட்டிருந்தோன்னா இந்த பானி ஸ்டிச் ஃபில்லிங் பார்டரில் ஃபில்லிங் ஆயிருந்துச்சுன்னா நம்ம போட்ட டிசைன் வந்து எம்போஸ்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ பானி ஸ்டிச் இதுக்கு தான் நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், நான் முடிச்சுட்டேன். நான் ஒவ்வொரு இதை போட்டு முடிக்கிறப்பையும் அந்த ஆரம்பிச்சுட்டு நாட்டு போட்டு ஆரம்பிச்சுட்டு எண்டில் ஆரி நாட் போட்டு தான் முடிக்கணும். நம்ம எட்ஜ் போர்ஷனில் வரும்போது நம்ம பேட்டர்ன் கண்டினியூஸாக வரைஞ்சினாலும் வரைஞ்சிக்கலாம். அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்படி ஜிக்ஸாகாக வரைஞ்சிக்கணும். ஒரு ரேண்டமாக ஜிக்ஸாகாக வரைகிறதாங்க இந்த பேட்டர்ன். ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான் இது. ஒரு அவுட்டர் லேயர் நல்லா எம்போஸ்டாகி கொடுக்கும். முடிச்சாச்சு. பாருங்கள், ஒரு ஷேப்குள்ளே எப்படி பானி ஸ்டிச்சை ஃபில் பண்ணுறதுன்னு. இவ்வளோதாங்க. வளைஞ்சு வரணும். W மாதிரி M மாதிரியும் த சேம் டாட் ஸ்டிச் கண்டினியூஸாக. நூல் வந்து அருகாமல் போடுங்க. பாருங்கள், பானி ஸ்டிச் ஸ்லீவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஸ்டிச் பார்ப்போம். பாய்.